அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். இஃப் நாட் நவ் when? இப்போ இல்லனா எப்போ? Stop for a second and ask yourself, if not now, when? Days are not waiting for you, time is not waiting for you, and the opportunities are not waiting for you. If you keep waiting, the life will move on without you. நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் உங்களை விட்டுட்டு. நமக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும், நம்ம வாழ்க்கை பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஸ்டேபிளா இருக்கணும், பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நினைக்கிறது மட்டும் போதாது. யூ டோன்ட் கெட் வாட் யூ வாண்ட், யூ கெட் வாட் யூ ஒர்க் ஃபார். நீங்க எதுக்காக வேலை செய்யறீங்களோ, எதுக்காக கஷ்டப்படுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி சிங்கிள் டே, எவ்ரி சிங்கிள் hour that you delay, ஒவ்வொரு நாளும் நீங்க டிலே பண்ண இதே வேலைக்காக உங்களை விட ஒருத்தர் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுனால ஒரு கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணி ஒரு மார்க் அதிகமா வாங்கி உங்களுக்கு முன்னாடி நீங்க எடுக்கணும்னு நினைச்ச பள்ளிக்கூடத்தை அவங்க எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. டுடே ரைட் நவ் யூ டிசைட். Enough waiting, enough excuses. You will lose every minute like it is your last chance. இதுதான் என்னோட கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷத்தையும் யாரு சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க அடிக்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. Because your future is not going to come and knock at your door. You have to go to it and grab it. So don't forget, this is your life, this is your last chance. Grab it without any hesitation. சோ நீங்க எல்லாருமே நல்ல தீவிரமான ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. சோ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஜேர்னில உங்களோட வாகைச்சுடர் டிராவல் பண்றது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதே சமயத்துல கல்வி உளவியல் சம்பந்தமான எல்லா கேள்விகளும் நம்ம வீடியோல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 7 வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு. யூனிட் 8 மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வாகைச்சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ரெகுலரா செய்யுங்க. அப்பதான் இது நிறைய பேருக்கு சேரணும். உங்களுடைய லைக் மூலயமா தான் எங்களுடைய உழைப்புக்கும் நீங்க அங்கீகாரம் கொடுக்குறீங்க. அதனால லைக் கொடுத்து பக்கத்திலே ஹைப்னு கேட்கும், அதுவும் கொடுக்க மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் மெட்டீரியல் குரூப் அப்படிங்கிறது ஓபன் பண்ணிருக்கோம். அதுல இணையாதவங்க அதுல இணைச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்திருக்கேன் வாட்ஸ்அப்காக மட்டுமே. அது மட்டும் இல்லாம இமெயில் ஐடி கொடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கல்வி உளவியல் சம்பந்தமாவோ அல்லது ஜிகே சம்பந்தமாவோ சந்தேகங்கள், ஐயப்பாடுகள் இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நிறைய பேர் மெயில் அனுப்பிச்சாங்க. எல்லாருக்குமே கொஸ்டின்ல இருந்து எல்லா டீடைல்ஸுமே நம்ம சென்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால என்ன கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வாகைச்சுடரோட மெட்டீரியல் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு. இந்த மெட்டீரியல் யார் யாருக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அந்த மெட்டீரியலோட காஸ்ட், அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். அது எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், நான் உங்களுக்கு எப்படி அனுப்பி வைப்பேன் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால வாட்ஸ்அப்ல இணையாதவங்க வாட்ஸ்அப்லயும் இணைஞ்சுக்கோங்க. கண்டிப்பா விடாமுயற்சியோட தொடர்ந்து கன்சிஸ்டன்டா படிங்க. வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். வாங்க, இன்னைக்கு யூனிட் 4ல 50 கேள்விகள் டெஸ்டா கொடுத்திருந்தேன். அதுக்கான விடைகள் என்னென்ன அப்படிங்கறத பாத்துடலாம். சோ டிஆர்பி 2025 கல்வி உளவியல் யூனிட் 4 டெஸ்ட் 1 சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ் அப்படிங்கிற தலைப்புல இருந்து முதல் கேள்வி. பியாஜேயின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை எந்த நிலையில் பொருள்களின் நிலைப்புத்தன்மை என்ற கருத்தை வளர்த்துக் கொள்கிறது? புலன்சார் இயக்க நிலை. According to Piaget's theory of cognitive development, in which stage does a child develop the concept of object performance? Sensory motor stage. இரண்டாவது கேள்வி. பொம்மை வயது என்பது எந்த வளர்ச்சி பருவத்தை குறிக்கிறது? பி. முன்குழந்தை பருவம். The toy age refers to which developmental period? Early childhood. மூன்றாவது கேள்வி. பின் வருவனவற்றில் வளர்ச்சி உளவியலின்படி குமர பருவத்தின் பண்பு இல்லாதது எது? உறுதியான சிந்தனை மட்டும். Which of the following is not a characteristic of adolescence according to developmental psychology? Concrete thinking only. நான்காவது கேள்வி. பியாஜேயின் கூற்றுப்படி மனச் செயல்பாடுகளை மாற்றியமைக்க இயலாமை
எந்த நிலையின் பண்பு? முன் செயல்பாட்டு நிலை. According to Piaget, the inability to reverse mental operations is characteristic of which stage? Pre-operational stage. ஐந்தாவது கேள்வி. பியாஜேயின் கோட்பாட்டில் மையப்படுத்துதல் என்ற கருத்து எதை குறிக்கிறது? பி, ஒரு சூழ்நிலையின் ஒரு அம்சத்தில் மட்டும் கவனம் செலுத்தி மற்றவற்றை புறக்கணித்தல். The concept of centration in Piaget's theory refers to focus on only one aspect of situation while neglecting others. ஆறாவது கேள்வி. தொடக்கத்திலிருந்து சமீபத்திய வரை புரூனரின் 3 அறிவாற்றல் பிரதிநிதித்துவ முறைகளை குறிக்கும் வரிசை எது? செயல்நிலை, உருவநிலை, குறியீட்டு நிலை. Which sequence represents Brunner's 3 modes of cognitive representation from earliest to latest? Enactive, iconic and symbolic. ஏழாவது கேள்வி. எரிக் எரிக்சனின் கூற்றுப்படி குமர பருவத்தின் 13 முதல் 18 வயது வரை சமூக உளவியல் நெருக்கடி எது? அடையாளம் வெர்சஸ் குழப்பம். According to Erik Erikson, the psychosocial crisis of adolescence 13 to 50 years is identity versus role confusion. எட்டாவது கேள்வி. கோல்பர்கின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டில் நல்ல பையன் நல்ல பெண் நோக்கு நிலை எந்த நிலை மற்றும் கட்டத்தை சேர்ந்தது? மரபு நிலை, கட்டம் 3. In Kohlberg's theory of moral development, the good boy good girl orientation belongs to which level and stage? Conventional level, stage 3. ஒன்பதாவது கேள்வி. டேனியல் கோல்மனின் மனவளர்ச்சி நுண்ணறிவு கோட்பாட்டில் பின் வருவனவற்றில் எது இடம்பெறவில்லை? அறிவாற்றல், நெகிழ்வு தன்மை. Daniel Goleman's theory of emotional intelligence includes all of the following components except cognitive flexibility. பத்தாவது கேள்வி. பியாஜேவின் கூற்றுப்படி குழந்தைகள் உறுதியான பொருள்கள் மற்றும் நிகழ்வுகளை பற்றி தர்க்க ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஆனால் அருவமான கருத்துக்களுடன் போராடும் நிலை எது? பருப்பொருள் நிலை. According to Piaget, the stage where children can think logically about concrete objects and events but struggle with abstract concepts is concrete operational stage. 11வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் செப்லோகார்டல் கோட்பாட்டின்படி உடல் வளர்ச்சியின் சரியான வரிசை எது? தலை முதல் கால் வரையிலான வளர்ச்சி. Which of the following represents the correct sequence of physical development according to the cephalocaudal principle? Head to feet development. 12வது கேள்வி. குழந்தை பருவத்தில் மொழி வளர்ச்சியின் பண்பு எது? சி, வேகமாக சொற்களஞ்சியத்தை கற்றல் மற்றும் கேள்விகள் கேட்டல். Language development in early childhood is characterized by rapid vocabulary acquisition and questioning about things. 13வது கேள்வி. ஆராய்ச்சியின்படி 2 முதல் 8 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் இயக்கம், சமூக, உணர்ச்சி, அறிவாற்றல் மற்றும் எந்த துறையில் வளர்ச்சி காணப்படுகிறது? மொழி. According to research, children in the age group of 2 to 8 years show development in motor, social, emotional, cognitive and which other domain? Language. 14வது கேள்வி. குழந்தைகளில் ஒழுக்க வளர்ச்சி முதன்மையாக எதனால் பாதிக்கப்படுகிறது? அறிவாற்றல் வளர்ச்சி மற்றும் சமூக சூழல் இரண்டாலும். Moral development in children is primarily influenced by both cognitive development and social environment. 15வது கேள்வி. குழந்தைகளில் பச்சாதாபம் அல்லது புரிந்துணர்வு அல்லது பரிவு வளர்ச்சி எதனுடன் நெருக்கமாக தொடர்புடையது? அறிவாற்றல் வளர்ச்சி மற்றும் கண்ணோட்டத்தை எடுக்கும் திறன். The development of empathy in children is closely related to cognitive development and perspective taking ability. 16வது கேள்வி. குழந்தைகளிடையே காணப்படும் தனிப்பட்ட வேறுபாடுகளுக்கு முதன்மை காரணம் என்ன?
சி மரபு மற்றும் சூழல் இரண்டும். Individual differences among children are primarily caused by both heredity and environment. 17வது கேள்வி. ஒரு கருத்துக்களை புரிந்து கொள்ள அதிக நேரம் எடுத்துக்கொண்டாலும் இறுதியில் வெற்றிகரமாக கற்றுக்கொள்ளும் ஒரு குழந்தையை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? தாமதமாக மலர்பவர். A child who requires more time to grasp concepts but eventually learns successfully can be categorized as late bloomer. 18வது கேள்வி. சிறப்பு தேவையுடைய குழந்தைகள் கீழ்கண்ட எந்தெந்த துறைகளில் சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடும்? சி உடல், அறிவாற்றல், மொழி, சமூக, உணர்ச்சி அல்லது உளவியல் துறைகள். Children with special needs, CWSN, may have difficulties in which of the following areas? Physical, cognitive, language, social, emotional or psychological domains. 19வது கேள்வி. பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஹார்வர்ட் கார்ட்னர். Multiple intelligence theory was proposed by Harvard Gardner. 20வது கேள்வி. ஒரு மாணவர் தனது சொந்த உணர்வுகளை நன்கு புரிந்து கொண்டு நிர்வகிக்கும் திறன் கொண்டவராகவும் வகுப்பு தோழர்களிடம் பரிவு கொண்டவராகவும் இருந்தால் அது எதை காட்டுகிறது? அகமன மற்றும் புறமன நுண்ணறிவு. A student who understands and manages their own emotions well and shows empathy towards classmates demonstrates intrapersonal and interpersonal intelligence. 21வது கேள்வி. வேறுபட்ட கற்பித்தல் எதை உள்ளடக்கியது? தனிப்பட்ட மாணவர்கள் தேவைக்கேற்ப கற்பித்தலை மாற்றியமைத்தல். Differentiated instruction involves adopting instruction to meet individual students' needs. 22வது கேள்வி. குறைதீர் கற்பித்தல் முக்கியமாக இவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட பகுதியில் கூடுதல் ஆதரவு தேவைப்படும் மாணவர்கள். Remedial teaching is primarily designed for students who need additional support in specific areas. 23வது கேள்வி. மேம்பாட்டு திட்டங்கள் யாருக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன? மேம்பட்ட சவால்கள் தேவைப்படும் அதிக மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு. Enriched programs are meant for high achieving students who need advanced challenges. 24வது கேள்வி. வழிகாட்டப்பட்ட கற்றல் என்பது எது? சாரக்கட்டு ஆதரவுடன் கூடிய ஆசிரியர் வழிகாட்டுதல். Mediated learning involves teacher guidance with scaffolding support. 25வது கேள்வி. உள்ளடக்கிய கல்வியின் முதன்மையான நோக்கம் என்ன? அனைத்து குழந்தைகளுக்கும் சமமான கல்வி வாய்ப்புகளை வழங்குதல். The main aim of inclusive education is to provide equal educational opportunities for all children. 26வது கேள்வி. எரிக்சனின் கோட்பாட்டின்படி முயற்சி வெர்சஸ் தாழ்வு மனப்பான்மை என்ற நிலையை வெற்றிகரமாக கடக்கும் போது உருவாகும் நற்பண்பு எது? திறமை. In Erickson's theory, successful resolution of the industry versus inferiority stage leads to the virtue of competence. 27வது கேள்வி. கோல்பெர்க்கின் கூற்றுப்படி மரபுக்கு பிந்தைய நிலையில் ஒழுக்க ரீதியான பகுத்தறிவு எதை கொண்டு வகைப்படுத்தப்படுகிறது? உலகளாவிய அறநெறி கொள்கைகள். According to Goldberg, moral reasoning at the post-conventional level is characterized by universal ethical principles. 28வது கேள்வி. ப்ரூனரின் கண்டறிந்து கற்றல் அணுகுமுறை எதை வலியுறுத்துகிறது? கற்றல் செயல்பாட்டில் மாணவர்களின் செயலில் பங்கேற்பு. Bruner's discovery learning approach emphasizes active student participation in learning process. 29வது கேள்வி. அண்மை வளர்ச்சி மண்டலம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? லேவ் வைகோட்ஸ்கி. The zone of proximal development ZPED concept was introduced by லேவ் வைகோட்ஸ்கி. 30வது கேள்வி. பியாஜேவின் கூற்றுப்படி தோற்றத்தில் மாற்றங்கள் இருந்த போதிலும் அளவு அப்படியே இருக்கும் என்று குழந்தைகள் புரிந்து கொள்வது
எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாதுகாப்பு. According to Piaget, children's understanding that quantity remains the same despite changes in appearance is called conservation. 31வது கேள்வி. ஹவி ஹாஸ்டனின் கூற்றுப்படி வளர்ச்சி பணிகள் என்பவை உடல் முதிர்ச்சி மற்றும் சமூக எதிர்பார்ப்புகளிலிருந்து எழும் வயது தொடர்பான சவால்கள். According to Howie Host, developmental tasks are age-related challenges that rise from physical maturation and social expectations. 32வது கேள்வி. சிக்கலான காலகட்ட கருதுகோள் கூறுவது என்ன? சில குறிப்பிட்ட காலகட்டங்கள் குறிப்பிட்ட வகையான கற்றலுக்கு உகந்தவை. The critical period hypothesis suggests that certain periods are optimal for specific types of learning. 33வது கேள்வி. மனக்கோட்பாடு என்பது ஒருவரின் மற்றும் மற்றவரின் மனநிலையை புரிந்து கொள்வது. The theory of mind refers to understanding one's own and others' mental states. 34வது கேள்வி. குழந்தையின் செயல்பாட்டு நினைவகத்திறன் என்பது என்ன? சி. வயது மற்றும் மூளை முதிர்ச்சியுடன் படிப்படியாக அதிகரிக்கிறது. Working memory capacity in children increases gradually with age and brain maturation. 35வது கேள்வி. மெட்டாகாக்னிஷன் என்பது எதை குறிக்கிறது? சிந்தனையை பற்றி சிந்தித்தல். Metacognition refers to thinking about thinking. 36வது கேள்வி. அனைவருக்குமான கற்றல் வடிவமைப்பு எதை ஊக்குவிக்கிறது? ஈடுபாடு, பிரதிநிதித்துவம் மற்றும் வெளிப்பாட்டிற்கான பல வழிகள். Universal Design of Learning UDL promotes multiple means of engagement, representation and expression. 37வது கேள்வி. சிறப்பு கல்வியில் உதவி தொழில்நுட்பம் என்பது எது? மாற்றுத்திறனாளி மாணவர்களின் கற்றல் மற்றும் சுதந்திரத்தை ஆதரிக்கும் கருவிகள் மற்றும் சாதனங்கள். Assistive technology in special education refers to tools and devices that support learning and independence of students with disabilities. 38வது கேள்வி. கல்வியில் சாரக்கட்டு என்பதன் முக்கிய கொள்கை எது? மாணவர்கள் திறனை பெற்றவுடன் படிப்படியாக அகற்றப்படும் தற்காலிக ஆதரவை வழங்குதல். The main principle of scaffolding in education is providing temporary support that is gradually removed as students gain competence. 39வது கேள்வி. கண்டறிதல் கற்பித்தல் என்பது எதை குறிக்கிறது? கற்றல் குறைபாடுகளை கண்டறிந்து அதற்கேற்ற தீர்வுகளை வழங்குதல். Diagnostic teaching involves identifying learning difficulties and providing targeted interventions. 40வது கேள்வி. மன வளர்ச்சி குன்றிய குழந்தையின் நுண்ணறிவு ஈவு பொதுவாக எந்த வரம்புக்குள் இருக்கும்? சி. 50 முதல் 70. The intelligence quotient of mentally challenged children typically ranges between 50 to 70. 41வது கேள்வி. ஒரே வகுப்பறையில் உள்ள குறைதீர் மற்றும் வளமூட்டல் தேவைகள் இரண்டையும் பூர்த்தி செய்ய எந்த கற்பித்தல் முறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்? பி. வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல். Which teaching method is most effective for addressing both remedial and enrichment needs in the same classroom? Differentiated instruction. 42வது கேள்வி. கோல்ட்மேனின் உணர்ச்சிசார் நுண்ணறிவு அல்லது மனவெழுச்சிசார் நுண்ணறிவு கட்டமைப்பின்படி சமூக விழிப்புணர்வில் அடங்குபவை எவை? பிறர் நிலை உணர்தல் மற்றும் அமைப்புச்சார் விழிப்புணர்வு. According to Goldman's emotional intelligence framework, social awareness includes empathy and organizational awareness. 43வது கேள்வி. குழந்தை வளர்ச்சியில் கலாச்சார பன்முகத்தன்மை என்பது எது? வெவ்வேறு கலாச்சார சூழல்களில் வளர்ச்சி மாறுபடுகிறது. Cultural diversity in child development implies
Development varies across different cultural contexts. 44வது கேள்வி. கல்வியில் ஆயத்த நிலை என்பதன் பொருள் என்ன? பி. குறிப்பிட்ட திறன்களை உகந்த நேரத்தில் கற்றுக்கொள்ள குழந்தைகளின் தயார் நிலை. The concept of readiness in education means children's preparedness to learn specific skills at optimal times. 45வது கேள்வி. சமவயது மாணவர் கற்பித்தல் மிகவும் பயனுள்ளதாக இருப்பது எப்போது? பி. மாணவர்கள் பொருத்தமான வழிகாட்டுதலுடன் கவனமாக கட்டமைக்கப்பட்ட ஜோடிகளாக வேலை செய்வது. Peer tutoring is most effective when students work in carefully structured pairs with appropriate guidance. 46வது கேள்வி. கற்றல் குறைபாடுகளின் சிறப்பியல்புகள் எவை? சராசரி அல்லது அதற்கு மேற்பட்ட நுண்ணறிவு இருந்த போதிலும் கற்றலில் குறிப்பிட்ட சிரமங்கள் இருப்பது. Learning disabilities are characterized by specific difficulties in learning despite average or above average intelligence. 47வது கேள்வி. குழந்தை வளர்ச்சியில் விளையாட்டின் பங்கு என்ன? அறிவாற்றல், சமூக மற்றும் உணர்ச்சி வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. The role of play in child development is crucial for cognitive, social and emotional development. 48வது கேள்வி. குழந்தைகளில் பாலின பங்கு வளர்ச்சி பின் வருவனவற்றால் பாதிக்கப்படுகிறது. ஊடகம், சமூக தொடர்புகள் மற்றும் கலாச்சார தாக்கங்கள். Gender role development in children is influenced by media, social interactions and cultural influences. 49வது கேள்வி. பொதுவான வகுப்பறைகளில் CWSN ஐ வெற்றிகரமாக சேர்ப்பதற்கான மிக முக்கியமான காரணி எது? ஆசிரிய பயிற்சி மற்றும் மனப்பான்மை மாற்றம். The most important factor for successful inclusion of CWSN in regular classrooms is teacher training and attitude change. 50வது கேள்வி. குழந்தை வளர்ச்சி குறித்த ஆய்வின்படி கல்விக்கான மிகவும் பயனுள்ள அணுகுமுறை எது? தனிப்பட்ட வேறுபாடுகளை கருத்தில் கொள்ளும் வளர்ச்சிக்கு ஏற்ற நடைமுறை. According to research on child development, the most effective approach to education is developmentally appropriate practice that considers individual differences. Well, இதுதான் 50 கேள்விகளுக்கான விடைகள் அப்படிங்கிறது. இந்த 50 கேள்விக்கான PDF அப்படிங்கிறது மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாவே வினாக்கள் தொகுப்பு அப்படிங்கிற அந்த PDF அப்படிங்கிறது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதே சமயத்துல சார் மெட்டீரியல் வாங்க ஐடியா இல்ல, ஆனா எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணாதீங்க, மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் அப்படிங்கிறது நீங்க எல்லாருமே கல்வி உளவியல்ல அதிக மதிப்பெண்கள் பெற்று TRBல நீங்க செலக்ட் ஆகி ஒரு முதுகலை ஆசிரியரா அரசு பள்ளியில வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் மெட்டீரியல் வாங்குற எல்லாருக்குமே இந்த PDF அப்படிங்கிறது கண்டிப்பா அனுப்பி வைக்கப்படும். இது மட்டும் இல்லாம இதற்கு மேல வரக்கூடிய எந்த வகையான கேள்விகளா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன மெட்டீரியல்ஸா இருந்தாலும் சரி, நம்ம மெட்டீரியல் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே அது ஃப்ரீயாவே நம்ம அனுப்பி வச்சிருவோம். அதனால யார் யாருக்கெல்லாம் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது நல்லாவே உருவாகி இருக்கு. சோ யார் யாருக்கெல்லாம் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. என்னுடைய மொபைல் நம்பரை நான் ஸ்கிரீன்லயும் டிஸ்பிளே பண்றேன். சோ இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப்ல சார் எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அட்ரஸ கேபிட்டல் லெட்டர்ல டைப் பண்ணி அனுப்புங்க. சோ உங்களுக்கு நான் எப்படி அனுப்பணும், அதுக்கு எவ்வளவு மணி பே பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல சொல்றேன். சோ மறந்துடாதீங்க, நம்ம வாகை சுடரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நிறைய மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு நம்மளுடைய சேனல் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அதே சமயத்துல ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நிறைய ஒர்க் இருக்கு. அதனால லைக் போடுங்க, லைக் போட மறந்துடாதீங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் போய் சேரட்டும். சோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from வாகை சுடர். நன்றி, வணக்கம்.